ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் செல்வம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, JBL பிராண்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வயர்டு இயர்ஃபோன் வித் மைக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். JBL பிராண்டில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் இயர்ஃபோன் போடுறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த இன்இயர் வயர்டு ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதோட டிரைவர் எப்படி இருக்குன்னா 8.2 mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர் டிப்பு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அது சிலிக்கானில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனில் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன டெக்னாலஜினா ஃப்ளிப்ஹூக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. அது எப்படின்னா நம்ம ஹெட்ஃபோன் ஆல்ரெடி லைட்டாக டில்ட் டைப்பாக தான் இருக்கும். அதுபோக நம்ம இதை இன்இயராக நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி காதுக்குள்ளே வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் நம்ம ரன்னிங் ஓடுறப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறப்போ காதை சுற்றி வளைச்சி நம்ம மாட்டிக்கலாம். எதுவும் ஸ்லிப்பாகி கீழே விழுவும் அப்படிங்கிறது எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த காதை சுற்றி வளைச்சி மாட்டுறது பேர் தான் ஃப்ளிப்ஹூக் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அது மற்ற ஹெட்ஃபோனில் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த ஹெட்ஃபோனில் வந்து அதுக்கேற்றப்பில் டிசைனும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனில் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா IPX5 Sweat Proof கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஓடும்போது ஏதாவது ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ஆனால் கூட இது ஒன்றும் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க, Twistlock and FlexSoft அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக இதோட கேபிளும் வடிவமைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் கேபிளை எப்படி சுருட்டி மடக்கி வச்சாலும் சரி எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் எடுக்கும்போது எப்படி நீங்கள் சுருட்டி வச்சாலும் ஈஸியாக வெளியே வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மைக்ரோஃபோன் வித் பட்டன் இருக்கிறதுனால நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங்கனாலும் சரி, இப்போ சாங்ஸு பாஸ் ப்ளே எதுனாலும் இதிலே பண்ணிக்கலாம். மைக்கும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அளவுக்கு ஒர்க் ஆகிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ க்ரௌடில் இருந்தாலும் பேசினாலும் சரி, வெளியே எவ்வளோ சத்தம் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் ஆப்போனண்ட்டுக்கு அவ்வளோ கிளியராக கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மைக்ரோஃபோன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக கூகுள் அசிஸ்டன்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ரெண்டு இயர்ஃபோன்லையுமே மேக்னெட்டிக் டிப்பு இருக்கிறதுனால நீங்கள் யூசேஜ் இல்லாத நேரத்தில் ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட வெயிட்டை பார்த்திங்கன்னா வெறும் 56 கிராம் தான் இருக்கிறதுனால உங்கள் காதில் மாட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் பின் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாக் பின் ஃபுல்லாக கோல்டு பிளேட்டடானது. அதனால் ஈஸி கண்டக்டிவிட்டி வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.